அப்பளக்கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு இதை மாதிரி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு இதை மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பருப்பு ஊறிடுச்சு. குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றிட்டு உருளைக்கிழங்கு தோல் சீவி இதை மாதிரி போட்டுருங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி இதை மாதிரி சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுட்டு அதுலேயே அந்த உருளைக்கிழங்கு போட்டிங்க பாருங்கள், அதுலேயே இதை சேர்த்துருங்க. இப்போ ஒரு 3 விசில் விட்டு இறக்கிடுங்க. இது தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கடுகு, உளுத்தம்பருப்பு, உப்பு, மஞ்சாத்தூள், மிளகாய்த்தூள், கறிவேப்பிலை. இப்போது குக்கரில் போட்டது வெந்துருச்சு. உருளைக்கிழங்கும் கடலைப்பருப்பும் அந்த பாருங்கள் வெந்துருச்சு. இறக்கி வச்சுட்டு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா இது மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க. இது மாதிரி பொடிசாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சவொன்னே கடுகு போட்டுருங்க. உளுந்தையும் போட்டுட்டு கொஞ்சம் அதை வதக்கிட்டு கறிவேப்பிலை போட்டுருங்க. இப்போ பருப்பு இருந்து பாருங்கள், கடலைப்பருப்பு, அதை எடுத்து அதில் சேர்த்துருங்க. மஞ்சாத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிடுங்க. கலக்கிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. அவ்வளோதான். அது கொஞ்சம் சுண்டிடுச்சா, இப்போ அந்த உருளைக்கிழங்கு வச்சுருந்த பாருங்க, அதை எடுத்து அதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா கலரி விட்டுருங்க. உருளைக்கிழங்கு சுண்டிடுச்சு. இப்போ அதுக்கு தேவையான அப்பளம் பொரிச்சிட்டு அதை எடுத்து அதை மாதிரி நுணுக்கி போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கலரி விட்டுருங்க. உருளைக்கிழங்கும் அப்பளமும் சேர்ந்து நல்லா கலரி விட்டுருங்க. இதை மாதிரி அப்பளம் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த அப்பளம் கூட்டு ரசமும் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.